ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் ஒரு அகிலன் கேமிங். இன்னைக்கு வீடியோ நாம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேபேக் 2ல் எபிசோட் 3 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் அதே மாதிரி யார் லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நேற்று நம்ம கேம் விளாடணும். அந்த கேமில் ஸ்டோரியில் நம்ம ரெடியாக நாட்டு எபிசோட் 1ல் முடிச்சு கேங்ஸ்டர் ட்ரிப்பிங் எபிசோட் 2ல் முடித்தோம். இன்றைக்கி கோயிங் ஃபார் கோல்டு தான் முடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபோன் அடிக்குது. டே ஐயோ, எவ்வளோ தூரமாகலையே ஃபோனே. ஓகே, போலீஸ் வம்பேட்டலாம். அப்பா, எங்கே அடிக்கிறாங்க அவன், பேட் டச் பண்ணிட்டாங்க அவன். டேய் கொய்யாலே, நீ என்னடா காரியம் கொட்டு, நான் எடுத்துன்னு போயிடுறேன் பாடுறா. ஓகே, ஹாடா பையங்களா, ஒரு ஸ்னோமேனை இடித்தா ஒரு எபிசோட் அன்லாக் ஆகுமாங்க, நாடா இது. ஓகே, போகலாம். பாருங்க ஸ்னோமேன் பாருங்க, துண்ணு அடிச்சு கிடக்கு. ஓகே, ஆஹா, பார்க்குற போது தான் தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுது, பாட்டை கிட்டதான் இருக்கு. ஏதோ ஒன்று அப்படி தெரிஞ்சு இப்போ போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிஷின் என்ன வரப்படுன்னு தெரியல. டெக்கனி ஒரு ரிவலோட ஹென்ஸ்மேனை பார்த்துட்டான்டா. அவன் இந்த சிட்டியோட நடுவில் இருக்கான். நீ அவனை ஃபாலோ பண்ணு. அப்புறம் அந்த ஹென்ஸ்மேன் யார் யாரெல்லாம் பாட்டு பேசுகிறானோ அந்த ஹென்ஸ்மேனெல்லாம் சாவடி. கடைசியாக அவனையும் நான் சொல்லும் போது அவனையும் சாவடிச்சிடு. ஓகே, போகிறேன். அவன் சொன்னான் அப்படி போகிறேன். இதெல்லாம் நம்ம எதுக்கு செய்கிறோன்னா, இது செஞ்சால் அவன் நமக்கு காசு தருவான். இப்போ அவன் யாரையாச்சும் போய் பார்க்குறதுக்குள்ளே நம்ம வேகமாக போனோன்னா, இப்போ தான் இந்த தடி மாடை விட ரோட் ரோலரு அந்த டார் போடணும்ல, அதை விட பொறுமையாக போயின்னுக்கிறான் இவன். எனக்கு வந்துச்சுங்க கடுப்பு. யார் அவன் நிற்கிறான்? ஓ, பார்க்குறதுக்குன்னே நிற்கிறாங்க. அவன் ரெடியா? இப்போ அவன் தான் போய் சுடணும். ஓகே, இப்போ பாட்டை அவனை சுற்றுடு. ஓகே, இப்போ அவன் ஹென்ச்மேன் மேலே பாரு. இருங்க சார், பார்க்குறாருக்கு முன்னாடி என் போலீஸ் மேலே ஃபஸ்ட்டு என்னை பேட் டச் பண்ணனால நீ இடிச்சிடுறேன். என்னடா வர கிட்ட குரங்கு பட. உன் கார் பார்த்தல சல்லியாக போயிடுச்சு. ஓகே, இவங்க ஷார்ட் கன் வச்சுருக்குறாங்க கையில். ஒருவேளை மறத்துவான்னு நினைக்கிறேன். அதை பண்ண மாட்டவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போயிடா. ஓகே, இப்போ இவளை சாவடிச்சிடு. சாவடிச்சாச்சு. ஓகே, இப்போ ஹெஞ்ச் பண்ணி சாவடிச்சிடும். அவன் எஸ்கேப் ஆகுது. நீ இவனால் கட்டியது ஒரே சோறு குவாலிலே. அவள் தான் மக்களே சரித்தான். ஓகே, சூப்பராக செஞ்சு அவனோட பேமெண்ட். நாடாடி. ஓ, ஏறிச்சுங்க பேமெண்ட்டு. $269 பா, வட ஷாட். ஓகே, இப்போ அடுத்த மிஷின் போகலாம். அடுத்த மிஷின் என்ன மிஷின் காமிக்கிறேன். இதில் நான் எந்த சீனுமே நான் கட் பண்ணாமல் காமிப்பேன் மக்களே. ஏய், எப்போன்றா ராக்கெட்டு மினிங்கன்னு ஃப்ளேம்ன்ற கிரானட்டு. அப்பா, இல்லை எந்த சீனுமே கட் பண்ணாமல் காமிப்போம் மக்களே. ஏன்னா இது ஒரு புது ஊர். இது நானே எப்படா விளாட்றேன் இந்த ஊரில். நைட் டைம் தான் விளையாடிருக்கேன். இது காலையில் டைம்னா இந்த ஊரில் காலையில் டைம். லேம்பகனி போச்சு, நான் விட்டனே. சரி பரவாயில்ல, அடுத்த லேம்பகனி வந்துன்னு எடுத்துக்கலாம். இப்போ அட்டன் பண்ணலாமா? வேணாம், இந்த இதை அட்டன் பண்ணுவோம். காட்மேன் அவனுக்கு ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு ஆப்ஜெக்ட் அவன் எடுத்து சென்ட்ரல் கார் பார்க்கில் வச்சுருக்கான். அந்த காட்மேனுக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியணும். அதனால் அதை போய் திருடிட்டு வா. ஓகே, போகிறேன். அவன் சொன்னான், போகிறேன். அதுவும் இப்போ என்னன்னா கவர்மெண்ட்டோட மெட்டீரியல் அதான் ஒரு மானியமெண்ட் இங்கே இருக்குது. இதோ டேங்கரா, ஆட பாய்ங்களா, அந்த டேங்கருக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா.
ஓகே கிராண்ட் ரிப்போர்ட் சாவடிச்சிடலாம் டாமல் புட்டுக்குச்சுங்க. ஆனால் டேங்கர் இருக்குடா இந்த கவர்மெண்ட் ஆப்ஜெக்ட் போலீஸ் வரும் நெஞ்சு மாதிரி வந்துச்சுங்க. ஓகே இப்போட காட்மாடோட கேரேஜ் சவுத்தில் இருக்க எடுத்துகிட்டு போ. ஆனால் போலீஸ் எல்லாம் ஒன்று சுற்றி திரிஞ்சுன்னே இருப்பாங்க. அதனால கொஞ்சம் உஷாராக போ. ஏன்னா அது கவர்மெண்ட்டோட ஆப்ஜெக்டில் அதனால ஒன்று போலீஸ் சுட்டுறாங்க. சார் என்ன சார் இப்படி கொடுத்தீங்க குரங்கு இதான் உங்கள் கேரேஜ் உள்ள சொருவிடா டே ஓப்பன் பண்ணுற கடுவே. ஓகே இப்போது அவனை சுற்றியார் காட்மேன் கேரேஜ் ஓப்பன் பண்ண போகிறான். என்னடா அது அவன் நம்மளை துரோகம் பண்ணிட்டான். அவன் நம்மளை சுட வரான். அவங்க என்ன லூஸுங்க ஆகிட்டாங்க. அதனால ஒருத்தர் நீ சுடுறது இன்னொருத்தர் சுற்றுரு. மிஷின் கம்ப்ளீட். ஓகே சூப்பராக முடிச்சோம். இந்த அவனோட காசு. இப்போ ஃபோன் காலை போய் அட்டென்ட் பண்ணு. அப்புறம் இன்னொரு மிஷின் வரும் அப்படின்னு சொல்கிறானுங்க. இங்கே பார்த்தா 3 போலீஸ்காரங்க எனக்கு துரத்தினே வருதுங்க. அடே அப்போ ஓகே அங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். அதெல்லாம் இனிமேல்லாம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம் அந்த 3 போலீஸ் இருக்காங்களான்னு. ஒருத்தனுமே காணும். ஆடா பாயிங்களா லம்பாகினி சி ஐயோ லேம்போ எனக்கு ஸ்லாங்கில் தாமங்கள் நான் சொல்லுவேன். அது நான் லம்போகினின்னு சொல்லுவேன். லம்போகினி நில்லு. நிற்பறே இல்லையா போலீஸ் வந்துருக்குற நிற்காம என்ன பண்ணுக்குன்னு நில்லுன்னா நிற்கணும். ஒரு எடுத்துட்டேன் டி பின்னாடி போய் ராக்கெட் லான்ச்சர் ஒரே பாடு. இப்போ புரியுதா ஐ எம் தி கேங்ஸ்டரா கேங்ஸ்டர். நான் கேங்ஸ்டர் இல்லை மாப்ஸ்டர். இப்போ இந்த சந்தில் ஏன்னா இங்கே ஒரு ஏறுது மேலே இருந்தே தெரில. அதான் ஏற பார்க்கலாம். இந்த போலீஸ் வந்துச்சு சனி பிடிச்சிரு. ஓகே இப்போ அது இடிச்சுதான் அவனு வேறு வழி இல்லை. இது மாதிரி ஏறி பார்க்கலங்க. புது இடம் இப்படியா நான் பார்க்குறேன். புது இடம் இது என்னடா இது ஏதோ புது இடமா இருக்குங்க. வெப்பனு ஓகே இங்கேருந்து அங்கே தாவிடலாம். இங்கே ஃப்ளேம் ட்ரைவர் இருக்குது. அடுத்தவங்க போகிறது என்னடா வழி தண்டு வச்சுருக்கீங்க. இங்கேருந்து எங்கடா போகிறது. அங்கேருந்து டேரெக்டாக அந்த பில்டிங்க்கு ஒரு ஜம்ப்பு. ஓகே ஃப்ளேம் ட்ரைவர் மினிகனு கிடச்சிடுச்சு. ஐயோ ஷீட்டு இந்த லம்பகினி வெடியை போடுங்க. நவுட்றா செடுத்த போ நீ ஏடா செட். நான் என்ன பண்ணிட்டேன். ஓகே அங்கே போலீஸ் வந்துச்சு. அதனால அந்த கார் எடுத்துக்கலாம். வெள்ளவாடா கார் விட்டு சூப்பரா என்னடா கிட்ட வர படா பைத்தியக்காரா. ஓகே இந்த கார் எடுத்துன்னு போனாங்க. இந்த கார் தாங்க நமக்கு போலீஸ் கிட்ட எஸ்கேப் ஆகிறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. இப்போ ஒரு 100 சவுண்ட் வந்துருக்கு மக்களே. அது கேம்லேயே வந்துச்சு. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு மக்களே. ஓகே இப்போது நம்ம ஃபோன் கால் அட்டன் பண்ண போகிறோம். வெள்ளை லம்போகினி இது எடுத்துக்கிறது தான் அப்படியே லைக்கா படா வெள்ளை. ஓகே சீக்கிரமாக போன மகளே. ஏன்னா அப்போ டக்குன்னு வீடியோ முடியும். இங்கே ஒரு வேப்பான்மே இல்லை மக்களே. இடிக்காமல் போனோன்னு சொல்கிறதுக்குள்ளே இடிச்சிட்டேன் மக்களே. இது ஜம்ப் பண்ணி போகல. நான் மரட்லேயே வச்சுக்கிறேன் மக்களே. ஆடா பாயிங்களா போலீஸ்கார் நிறைய போடு. ஓகே ஷூட் பண்ணலான்னா முன்னாடி ஒரு போலீஸ்கார் போடு. இப்போ ஷூட் பண்ணால் 1/2 மணி நேரத்துக்கு தேடினே இருப்பானுங்க. இப்போ இதை அட்டன் பண்ணலாம். ஒரு ரிவியல் கேங் நம்மளை மீட் பண்ணுமா போய் செக் பண்ணு. ஆனால் கொஞ்சம் உஷாராயிரு. ஏன் உஷாராக இருக்கணும். ஏன்னா நம்ம கேங்கை மீட் பண்ணுற மக்களே. ஒரு கேங்ஸ்டர் போய் இன்னொரு கேங்கை மீட் பண்ணுறான். அதனால் அவங்க கையில் என்றைக்குமே வெப்பன்லாம் இருக்கணும். அதுவும் அந்த கேங் கூட ஏதாச்சும் நம்மளை ட்ராப்பு மாதிரி வச்சுருந்து நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு கூட இருக்கலாம்ல அந்த கேங். அதனால் இந்த கார் இங்கே நடுவில் அவங்க எங்கேயும் எஸ்கேப் ஆகாத மாதிரி ஒரு பண்ணிட்டு உள்ளே போகலாம். மினிங்க எடுத்துக்கலாம்.
நான் நிற்கிற போனேன் உள்ள. அங்கே பாரு, இது ஒரு ட்ராப். அவங்க எல்லாரும் சாவடிச்சிடு. ஓகே. ஷார்ட் கன் வச்சுருக்கிறான்டா. ஓ 3 பேர் தான். ஓகே, எல்லாரையும் சொல்கிறது. இப்போ நீ போகலாம். இந்தா உன்னோட பேமெண்ட். ஆட பாய், என்னை சுட்டாளுங்க. ஷார்ட் கன்னில் மட்டும் 4 புல்லட் வரும். அந்த 4 புல்லட்டில் 2 புல்லட் என் மேலே பட்டு 2 புல்லட் கார் மேலே பட்டுச்சுங்க. சி, இவ்வளோ கேவலமாக இருக்கும். நான் கொஞ்சம் கூட நினச்சிப்பாங்களே மக்களே. ஓகே, கார் சொல்லியாக போச்சு. அப்போ நானும் செட்டு தண்ணி நினச்சேன். ஓகே, டேக்ஸி எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கலங்க போலீஸு. ஓகே, இது என்ன மிஷின் தெரியலையே. இது வரைக்கும் நீ ஃபாஸ்ட்டாக உன்னோட தொப்பையை வச்சுன்னு இருக்கலாம். என்னடி என் தொப்பையா? அதுவும் அந்த ஃப்ரீடம் சிட்டியில் இருக்கலாம். ஆனால் பாஸ்க்கு நீ இன்னும் ஃபாஸ்ட் ஆகணும்னு ஆசை. அதனால் நீ ரேஸ் ட்ராக்குக்கு போய் ஈஸ்ட் சிட்டியில் இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் தந்துருக்கிற காரை தயவு செஞ்சு எடு. ஆடா பாவீங்களா, என்னடா எனக்கு தொப்பை இருக்குன்னு சொல்லிட்டீங்களேடா. இருங்க வெப்பன்னு. ஓ ஆமாங்க, அங்கே இப்போ நான் சொன்னல எபிசோட் 1 அந்த மேப்பில் லைட் க்ரீன்னா காமிக்கும். நாங்களே இது வெப்பன் இருக்கான். அந்த மாதிரி நிறைய இடத்துல காமிக்கிறியா. ஓகே போகலாம். நான் ரேஸ் ட்ராக்குக்கு தானே போனோம், பொறுமையாக போய்க்கலாம். அப்பா மேலேன்னு ஒரு தம்மால்னு ஒரு செம்மடி. நான் விட்றா குரங்கு. ஓகே மக்களே, நேராக போகிறோம். ஓகே மக்களே, இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்திடுங்க. அப்படியே நம்ம போகிற வீடியோவில் டக்குன்னு வரும். ஓகே மக்களே, லவ் யூ தட்டா. பை பாய். இன்னும் சொல்ல மாட்டேனே, ஏன்னா இன்னும் இருக்குது. ஏன்னா இன்னும் நான் இந்த மிஷன் முடிக்கல. ஓகே, உனக்கு நான் 3 லேப் இருக்கும். அந்த 3 லேப்புக்குள்ளே நீ ஃபஸ்ட்டாக காமி. நீ ஃபெயில் ஆகுது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டாகவே வின் பண்ணு. ஓகே சார். என்ன சார் நான் ஃபெயிலெல்லாம் ஆகும்னு சொல்கிறீங்க? பாருங்க சார் நான் எப்படி விளையாடுறேன்னு. அது நாங்களே ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். 3 லேப் இருக்கும். இன்னும் 2 லேப் தான் மிச்சம் மீடி இருக்குது. நீ வின் ஆகிடுவேன்னு சொல்லு. அது உனக்கு வெஜெண்டாக இருக்கு. நீ வின் ஆனாவு, ஃபெயில் ஆனானா இந்த மிஷனில் ஃபெயில் ஆகிடு. என்ன சார் நெகட்டிவ் தாடா தெரியுங்க, கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுங்க சார். உன் வாயை பெனாயில் ஊட்டி கழுவிட, ஆசிட் ஊட்டி கழுவிடா. ஓகே, இன்னும் ஒரே லேப் தான் இருக்குது. நீயே கொஞ்சம் கவுண்ட் பண்ணிக்கோனா என்ன சொல்கிறேன்னா, இன்னும் ஒரு லேப் தான் இருக்கு, ஒழுங்கா விளாட்றா வெண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. ஓகே, நேராக போகலான்னா இந்த பைத்தியக்கார பில்லர் நம்மளை தடுத்துச்சு மக்களே. ஓகே, அவள்தான் விட்டுட்டோம். ஓகே, நீ ஃபர்ஸ்ட்டு வந்துட்ட, சூப்பர், இந்தா உன்னோட ப்ரைஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, இப்போ இந்த காரு கொஞ்சம் பின்னாடி விட்டலாம். ஏன்னா இப்போ நான் 2 காரை ராக்கெட் லான்ச்சர் விட்டு செதற வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம காருக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா இது பக்கு, சின்ன காரு டக்குன்னு டேமேஜ் ஆகும். இப்போ பாருங்க, இது 2 செதறிடு தாமால் பாருங்க. வீல்ல புட்டுக்குச்சுரா பா. ஓகே, நல்ல வெடி. இப்போ நம்ம காருக்கு ஒரு டேமேஜ் இருக்கு. நாங்களாம் வானட்டே பட்டு வைப்போம்னா, ஆனால் பட்டிக்கவே இல்லை, ஒரே பல்ப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ போய் அடுத்த மிஷன் பார்க்கலாம். இப்போ இந்த கார் பாருங்க. இப்போது இது பக் ரேசர், பக் ஜிடிஐ, பக் ரேசர். இந்த காரில் 3 வெரைட்டி இருக்குது. அதில் இப்போ நம்ம 3வது வெரைட்டி இருக்கிறோம், பக் ரேசர். என்னடா வேறு இடமா இப்போது ஃபோன் அட்டன் பண்ணுறது? ஐயோ. ஓகே, இப்போது ஒரு லெவல்லையும் ஒரு மாதிரி மிஷனு, வேறு மாதிரி மிஷனு, வேறு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகமாகுது, நிறைய அதிகமாகுது மகளே. ஓகே,
ம் நான் என்ன சொல்லாமல் நினச்சேன். ஆட பாயுங்களா எந்த மூலையில் வச்சுக்கிறீங்கடா. ஷாட்கன் இருக்கு. கெனி ஒரு கன் ஃபைட்டில் அந்த கேங் கூட மாட்டிக்கினான். போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணு போ. கெனியா மாட்டிக்கினானா? தோணு இப்போ பாரு. டேய் உன்னை காப்பாடு நான் இருக்கேன்டா. இவன் தான் நமக்கு முக்கியம். இவனை காப்பாட்டு. அவன்ல யாருமே வரல. டேய் ஏடா பயன்படுறீங்களா வைத்தியங்க? என்னடா மென்டலாடா நீ? அவனை காப்பாடுறதுனா அவங்க 2 பேரும் வந்து சுட்டுத்தாங்களா? ஐயோ ஓகே மங்களே, இப்போ நான் ரீவைண்ட் பண்ணிட்டேன். கெனி கன் ஃபைட்டில் மாட்டிக்கினா இப்போ வாட்டும் போய் ஒழுங்காக காப்பாற்றுறா. பட்டர்னு சொல்றியாடா? உன்னை காப்பாட முடியுமாண்டா? தெரியும் கம்னுரா. இப்போ அவன் எங்கன்னு வரான்? இங்கே சாவு. நான் என்ன சொல்கிற சாவுடா. ஓகே லெவலே கம்ப்ளீட் மகளே. இவனும் சாவ வச்சுலாம் என்ன நீ கூட காரணம்ல. ஓகே மகளே லெவலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாங்க இந்த லெவலை முடிச்சிடலாம். போலீஸ்காரன் வந்துச்சு. ஓகே இப்போ ரிமோட் கண்ட்ரோல் லெவல் இருக்குது. நேற்று நம்ம எபிசோட் 2ல் கேம்ஸை விளையாடணும்ல அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு கேம் விளையாட போகிறோம். இது என்னென்னா கேங் வேர்ஃபேர்னு ஒரு கேம். இந்த கேமில் ஃபுல்லாக மினி கன் மட்டும்தான் இருக்கும். இந்த கேம் என்னன்னா ரெட் கலர் ஆப்போனண்ட்டில் கொல்லணும். இந்த மாதிரி ப்ளூ கலர் ஆப்போனண்ட்டு யாராச்சும் கொல்ல வந்தாங்கன்னா காப்பாடும். ஆனால் தெரியாதனமாக கொன்னா தெரியாதனமாக நம்மளே ப்ளூ கலரை கொண்டா ஒன்றும் இல்லை. ஓகே இப்போ இந்த பஸ்ஸுக்காரன் என்னை இடிச்சிட்டான். பஸ்ஸுக்காரன் ஆப்போனண்ட் அடிப்பான். ஷார்ட் கன் வச்சு ஒரு ஷார்ட் பண்ணிடுறது தான். இங்கே நிற்கிறாடா. டேய் சாவு. இன்னும் ஒரு அடி அவ்வளோதாங்க. செடி தான் ஒருத்தன். ஓகே இப்போ ஏதாச்சும் ஒரு கார் எடுத்துக்கலாம். மேப்பில் பாருங்கள் அந்த பக்கம் தான் நார்த் வெஸ்ட்டில் தான் இருக்கணும். இங்கே எனிமி நிறைய. அதனால் இப்போ நார்த் வெஸ்ட்டுக்கு போவோம். ஓகே இந்த டேங்கரை ஒரு கவர்மெண்ட் ஆப்ஜெக்டான். அப்படியேங்க இப்போ எத்தனை பேர்ரா? இப்போ ஃப்ளேம் ட்ரவருக்கு வேலை தண்டுறது தான். ஐயோ என்னடா இப்போ ரெட்டு ப்ளூ கூட பார்க்க மாட்டேன்டா. எவன் கையில் மாட்டீங்களோ சேட்டிங்கடா. சவ் இந்த கேமில் நான் சாகாமல் விளாடணுன்னு இருக்கிறேன். ஆஹா நானே போய் ப்ளூ பண்ணே சரி பரவாயில்ல தெரியாம கொண்டேன். நான் கைடி படம் டில்லிடா. என்கிட்ட மிஷின் கன் இருக்குடா பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா? டடன் டன் டடன் டன் பார்த்தீங்களா? பேக்ரவுண்ட் மியூசிக்கில் எப்படி பாடுறேன்னு பாத்தியாடா? கைடி படம் டில்லிடா. டில்லி ரோலெட்ஸ் வந்து டில்லியை கொண்டுத்தாங்க மகளே. அதனால் இப்போ எல்லா ரோலெட்ஸும் சாவடிக்கணும் மகளே. இவன் பாருங்க இந்த ரோலெட்ஸ் காரில் வரான். டேய் ரோலெட்ஸ் மண்டையா சாவடிக்க முடியுமாண்டா? இந்தடா வாங்கிக்கோடா. இந்தடா பஸ்ஸில் பாரு. ரோலெட்ஸ் மண்டி பட்டிக்கிச்சுங்க. ஓடுறா. அப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு. ரோலெட்ஸ்னா வெடிக்க வைக்கிறியா பஸ்ஸை? ஆனால் பைத்தியக்காரன் நினச்சிருக்கேன். எப்படியோ மக்களே நம்ம அவுட் ஆகிட்டு இந்த கேமையை முடிச்சிட்டோம். ஓகே இப்போ இன்னொரு சேலஞ்ச் பண்ணலாம். அந்த சேலஞ்ச் அதே சேலஞ்ச் தான். ஆனால் இந்த கேமில் ஃபுல்லாக ஷார்ட் கன் இருக்கும். அதே மாதிரி தான் ரெட் கலரை கொல்லணும், ப்ளூ கலரை காப்பாற்றணும். அங்கேயே ஒருத்தன் பாட்டு ரெட் கலரு அவன் கார்டில் எடுத்தவன் உஷாரா. இப்போ அவன் எப்படியும் வரமாட்டேன். மரம் இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் மக்குங்க. மரம் இருக்கிறது கூட பகம் வந்து ஏற்றுவானுங்க. ஓகே வந்துட்டாண்டு. ஷார்ட் கன் இருக்கான். ஏங்க நான் மறந்தே போயிட்டுங்க இது ஷார்ட் கன் சேலஞ்சுன்னு. ஓகே வெளில ஒருத்தன் சுட்டுலாம். ஆடா பாய் இன்னொரு காரில் ஏறிட்டியே. அவன் வந்துட்டாங்க. சவுடா சவுடா. சூப்பருங்க செட்டு தான் ஹெட் ஷாட்டு. டேய் நீ என்னடா பண்ணுற? ஐயோ எங்க சொப்பா சொன்னாட்டியாச்சே. இறங்கடா கார் விட்டான். சாவுடா இப்போ சாவுடா. இப்போ சாவு. தலை நான் தலையிடு.
நான் தலை உன் டீமால் தலை. ஓ ப்ளூவா? நானும் ரெட்னே நினச்சிட்டேன், சுட்டுருப்பேன் இன்னைக்கு. இப்போ போலீஸ் இருக்கிறாங்களே, எவனாலும் தான் இப்போ எவன்டா சுடுறான்? ஏய் சைலண்டியாக சுடுறான்டா இவன். சவுடா நீயும் சவுடா. மேன்சன் நீடாடா. மேன்சன் ரோலட்ஸ். எல்லா ரோலட்ஸுங்களும் ஷார்ட் கன் யார்கிட்ட இருக்கும்? இல்லை இன்னும் யார்கிட்டயும் இல்லை. ஓகே, இப்போ இந்த அகிலன்கிட்ட எல்லாம் ஆப்பனண்ட்டோ அடி வாங்குறீங்கடா. பாருங்கடா இப்போ. பாடுறா பைத்தியக்காரா, நல்லா சொல்றீங்க. அட பாவீங்களா. சே ஓகே மகளே, இவனை அடிச்சிடலாம். ஆர்ஹெச் ஃபுட்டு பேராப்பாரு. சாவியும் பேர் என்ன? ரோனி. என்னடா குதிரை பேரில் வச்சுருக்கிறீங்க? எவனுக்கு? டிராவிஸ் மேன்சன். என்னடா மேன்சன் ஒரு பேர் இருக்குமா? ஓகே முடிச்சிட்டோம். ஓகே மக்களே, இந்த மாதிரி இன்னும் நல்ல வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மாட்டேங்க. அப்போ தான் நான் போடுற டக்குன்னு வீடியோலாம் வரும். ஓகே மக்களே, இதே மாதிரி உங்கள் நல்ல வீடியோ சொல்லுங்கள். அதுவரை உங்களுடன் விடைபெற அகிலன் டிஎஸ். லவ் யூ அண்ட் டாடா. பை பாய்.